2023 லான்ச் பண்ண டிசி ஸ்டுடியோஸோட ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸாக இருக்கிறது தான் பேட்மேன் த பிரேவ் அண்ட் த போல்ட் மூவி. ஸோ இந்த மூவி வழக்கம் போல் மற்ற பேட்மேன் மூவிஸ் மாதிரி ஆரிஜின் ஸ்டோரியாக இருக்க போகிறது இல்லைன்றத ஜேம்ஸ் கன் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இந்த டிசி நியூஸில் இந்த ரீபூட்டட் நியூஸ்க்குள்ள ஆல்ரெடி பேட்மேனோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குன்றதை நம்ம க்ரீச்சர் கமாண்டோஸ் அனிமேட்டட் சீரிஸில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த பேட்மேன் மூவியை ஆண்டி முஷிட்டி டைரக்ட் பண்ண போறாருன்றது தெரிஞ்சு போயிடுச்சு. பட் இதுக்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட் ரெடி ஆகலைன்றது மட்டும்தான் இது வரைக்கும் உண்மையான விஷயம். ஏற்கனவே டிசி ஸ்டுடியோஸில் பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரே, த ஃபிளாஷ் மூவிலெல்லாம் ரைட்டராக ஒர்க் பண்ண கிறிஸ்டினா ஹாட்சனை இந்த பேட்மேன் த பிரேவ் அண்ட் த போல்ட் மூவிக்காக ரைட்டராக ஹையர் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இவங்க டிசி ப்ராஜெக்ட்ஸ் நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பேட்மேன் த பியாண்ட் மூவிலையும் இவங்க ரைட்டராக இருந்திருக்காங்க. அந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வார்னர் ப்ரோஸ் கிட்ட அப்ரிசியேஷன் கிடைச்சதாகவும் ஒரு சில ரிப்போர்ட் சொல்லிச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பேட்மேன் பியாண்ட் மூவி டெவலப்மெண்ட்டுக்கு வரல. பேட்மேன் த பிரேவ் அண்ட் த போல்ட் மூவி இது வரைக்கும் ப்ரொடக்ஷனுக்கு என்டர் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான ரீசனாக ஜேம்ஸ் கன் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட் இல்லை அப்படின்றது மட்டும்தான். மார்வல் ஸ்டுடியோஸ் மாதிரி நாங்கள் ஏற்கனவே ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ரிலீஸ் ஷெடியூலில் கொடுக்க மாட்டோம். ஸ்கிரிப்டுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். முழுமையான ஒரு டிராஃப்ட் இருந்தால் மட்டும்தான் நான் இந்த மூவியை க்ரீன்லைட் பண்ணி அதுக்கு ரிலீஸ் டேட் கொடுப்பேன்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, மேட்ரிஸோட இன்னொரு பேட்மேன் மூவி டெவலப்மெண்ட்டில் இருக்குது. அதுவும் இந்த வருஷத்தோட மிட்டில் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்போ அது ரிலீஸ் ஆகிற டைமில் இந்த பேட்மேன் த பிரேவ் அண்ட் த போல்ட் மூவி ரிலீஸ் ஆகி கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணக்கூடாது, ரெண்டு பேட்மேன் மூவி பேக் டு பேக் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்றதில் நான் ரொம்பவே பர்டிகுலராக இருக்கேன்றது தான் ஜேம்ஸ் கனோட கருத்தாக இருக்குது. ஸோ இன்னொரு 6 monthsக்குள்ளே இந்த பிரேவ் அண்ட் த போல்ட் மூவியோட ஸ்கிரிப்டை கிறிஸ்டினா ஹாட்சன் முடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ளே இதோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க.